திருவாரூர் மாவட்டம் நன்னிமங்கலம் கிராமத்தில் பெற்றோர் உயிரிழந்ததால் ஆதரவின்றி தவிக்கும் 3 பிள்ளைகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ காலில் பேசி ஆறுதல் தெரிவித்தார். பயப்படுறாங்க. ஒரே நிமிஷம் பயப்படுறாங்க. பேசு. தைரியமா இருக்குமா இல்ல பாத்துக்க தைரியமா இருக்கேன். ராஜா அமைச்சிருக்கிறோம். எம்எல்ஏ பூடி கலவான இருக்காரு. கலெக்டர் சொல்லியிருக்கோம். தைரியமா இருங்க. எல்லாம் பாத்துக்கிறோம். நாங்க தைரியமா இருக்குமா? ரொம்ப நன்றிங்க சார். சரிம்மா. சரிங்க. நல்லது. நான் பாத்துக்கிறேன். திருவாரூர் மாவட்டம் நன்னிமங்கலத்தில் பெற்றோரை இழந்த 3 பிள்ளைகளிடம் வீடியோ காலில் பேசி முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்தன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் அருகே கொத்தங்குடி ஊராட்சி நன்னிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சிவகுமார், சுமதி தம்பதியர். இவர்களுக்கு சுவாதி, சுவேதா என்கிற 2 பெண் குழந்தைகளும் சுவேஸ்வர் என்கிற ஒரு ஆண் குழந்தையும் என 3 குழந்தைகள் உள்ளனர். இவர்களின் தந்தை சிவகுமார் தையல் கலைஞராக இருந்து குடும்பத்தை வழிநடத்தி உள்ளார். இந்நிலையில் இவரது மனைவி சுமதி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நல குறைவால் உயிரிழந்துள்ளார். சுவாதி, சுவேதா இருவரும் கூத்தானூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு, மகன் சுவேஸ்வரன் அரசு உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். மனைவியை இழந்த சிவகுமார் 3 குழந்தைகளையும் பராமரிப்பதற்காக தையல் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு குழந்தைகளின் தந்தை சிவகுமார் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். தாய் தந்தை இழந்த 3 பேரும் தனியாக கூரை வீட்டில் வசித்து வரும் 3 பேரும் பள்ளிக்கு செல்வதில் எந்த விதமான வேலைக்கு செல்ல முடியாமல் போதுமான வருமானமின்றி அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். இந்த 3 பேரும் வீட்டின் அருகில் உள்ளவர் அவர்களால் முடிந்த சிறு உதவிகளை செய்து வருகின்றனர். இத்தகைய படிப்பை பாதியில் நிறுத்த முடியாமல் ஆர்வத்துடன் படித்து வருகின்றனர். இந்த 3 குழந்தைகளுக்கும் தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்கல்வி கற்பதற்கான வழிகாட்ட வேண்டும் என வீட்டில் வசித்த அனைவரும் வீடு கட்டி தர வேண்டும் என குழந்தைகள் உள்பட அக்கம் பக்கத்தினர் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து தமிழக அரசின் அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம். விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.